ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். விண்டோஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ லேப்டாப் டெஸ்க்டாப் எதை யூஸ் பண்ணாலும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் இதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரே சமயத்தில் வந்து 4 விதமாக விஷயங்களை வந்து நம்ம அட் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லி தரப்போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மல்டி டாஸ்கிங் வந்து எனக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஸோ அது எப்படி வந்து நானும் தெரிஞ்சுக்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் மல்டிடாஸ்கிங் என்ன, ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி வந்து பார்த்தலாம். விண்டோஸில் இருக்க டிஃபால்ட் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிடாஸ்கிங் என்னன்னு சொல்லி வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரே டைமில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரௌசரில் ஏதாவது சர்ச் பண்ணிருக்கேன்னா அது சிங்கிள் டாஸ்கிங்னா அட் டைமில் ஒரே டைமில் வந்து ஒரே விஷயத்தை வந்து நம்ம ரீட் பண்ணிருக்கோம் அல்லது மியூசிக் கேட்டிருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மல்டிடாஸ்கிங்னா ஒரே விதமாக வந்து கிட்டத்தட்ட ஒரே டைமில் 4 விதமான வேலையை வந்து செய்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேப்பர் பாட்டே இருப்பாங்க, ஸோ மியூசிக் கேட்டிருப்பாங்க. இப்போ ஜாகிங் போயிட்டு மியூசிக் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே டைம்ல வந்து 2-3 வேலையில செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுதான் மல்டி டாஸ்கிங். ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப் லேப்டாப்ல வந்து மல்டி டாஸ்கிங் எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எப்போ யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்ல ஏதாவது சாங் கேட்டிருக்காங்க. ஸோ சாங் வந்து வீடியோ சாங்காக இருக்கும். ஸோ ஆடியோவாக இல்லாமல் வீடியோ சாங் வந்து அதை பார்த்துட்டே வந்து விஷுவலாக வந்து பார்த்துட்டு வேறு ஏதாவது நியூஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அதை நியூஸ் படிச்சுட்டே வந்து வேறு ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸலில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஏதாவது டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணிருப்பாங்க. விஷுவலாக வீடியோ சாங் ஏதாவது பாட்டு டாக்குமெண்ட் டைப் பண்ணிருப்பாங்க. நியூஸ் படிச்சுட்டே வந்து டாக்குமெண்ட் டைப் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஒரே டைமில் வந்து 4 விதமான விஷயங்கள் வந்து நம்ம டாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறதா பேர் தான் மல்டி டாஸ்கிங். ஸோ அதை எப்படி வந்து யூஸ் பண்ண சொல்லி வந்து பார்த்துருவோம். ஸோ உங்களோட விண்டோஸில் இருக்க செட்டிங்ஸ் வந்து போய்ங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஐகான் ப்ளஸ் பட்டன் பிரஸ் பண்ணினா செட்டிங்ஸ் போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டாஸ்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது டேப்லெட்டுக்கு கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு டிஃபால்ட்டாக டிசேபிள் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. அதிலே கீழே வந்து கொடுத்துருக்காங்க, when I snap a window automatically size of fill to available space, when I snap a window so what I can snap to next it. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட விண்டோஸோட அப் டவுன் லெஃப்ட் ரைட் கீ இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி நம்மளோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ 4 பொசிஷனுக்கு வந்து நமக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 4 பொசிஷன் தான் வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து எவ்வளோ பொசிஷன் வேணா, ஸோ சின்னது பண்ணி ஸ்க்ரீனை ரீசைஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வேணும்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எனேபிள் பண்ணிருங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ வந்து நான் செட்டிங்ஸே யூஸ் பண்ணிருக்கேன். செட்டிங்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் இதையும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து அமேசான் வந்து நான் போயிடுறேன். ஸோ டிஃபால்ட் அதிலே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரோம் ப்ரௌசர் நான் போயிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து போயிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதில் வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து முஸ்லா ஃபயர்பாக்ஸ் போயிடுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து நான் போயிடுறேன். ஸோ 4 விஷயத்துக்கு வந்து போயிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் 5ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர், அதை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஏதாவது சரி இதில் ஜஸ்ட் வந்து எப்படி வச்சுக்குவோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து மினிமைஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபைனலாக வந்து நான் ஒவ்வொன்றா வந்து இப்போ நான் மல்டி டாஸ்க் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இதை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு விண்டோஸ் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து போயிடும். ஸோ மேலே இருக்கிற அப் ஏரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மேலே வந்து போயிடும். நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் விண்டோ நான் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் விண்டோஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் ஏரோவை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஆக்குப்பை ஆகும் உங்களுக்கு. ஸோ மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன் கேட்குது. அந்த 3வது பேஜுக்கு வந்து எந்த இது வரும்னு சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கு இப்போதைக்கு வேணாம், நமக்கு நம்ம வச்சிருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபுல் பேஜில் இருக்க க்ரோம் ப்ரௌசரில் வந்து இப்போ ஃபுல் பேஜில் இருக்க ஃப்ளிப்கார்ட், இதை எனக்கு இதே சைஸில் ஃபுல் பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணணுமா, இல்லை வந்து மேலே நான் இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைல் எக்ஸ்ப்ளோர், அதே மாதிரி மேலே இருக்கிற ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் விண்டோஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மேலே அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஷோ ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொசில்லா ஃபயர்பாக்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ அதையும் நம்ம வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோர் கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் எக்ஸ்ப்ளோர் கீழே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணால் 4th ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அட் டைமில் வந்து 4 ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சர்ச் பண்ணிருக்கும்போது வந்து இங்கே நான் வந்து ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணி ஏதாவது வந்து இப்போ மொபைல் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி டி டிரைவ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஏதாவது நீங்கள் போய் சவுண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து செஞ்சு காட்டினேன். ஸோ இப்போ வந்து 4 பொசிஷன் வந்து இப்போ இருந்தால் நீட்டாக இருக்கும். ஸோ 4 பொசிஷனுக்கு மேலேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபோல்டர் சைஸ் வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து செட்டிங்ஸோட சைஸ் வந்து நான் ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல இப்போ வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஓப்பன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதில் தான் இருக்கான். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த கீழே கொண்டு வருவோம். நீங்களே பார்க்கலாம், இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ரீசைஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து வச்சுக்கலாம்.
இது மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து எட்ஜ் நமக்கு தேவையானது வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ வந்து அதில் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட்டிங்ஸ் இங்கே வச்சிடறேன். இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து செட்டிங் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தா இப்போ நம்ம இந்த அதாவது மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான இடத்துல செட்டிங்ஸை வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் பெருசு பண்ணுறாலும் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இது ஃபுல் சைஸில் இருக்குது. இதை வந்து பார்த்தா நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம இந்த பேஜில் நம்ம கொண்டு வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதை வந்து மசாலா ஃபர்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணி வந்து தெரிகிற மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் இதை வந்து நம்ம லாங்காக மேலே கொண்டு போய் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மேலே கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான் கம்மி பண்ணுற ஆப்ஷன்ஸாக இருக்குது. எல்லாமே செட் ஆகிடுச்சா? சாரி. ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து மேலே வந்து செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன ஓப்பன் பண்ணலாம்? ஸோ நெக்ஸ்ட்டோட மைக்ரோசாஃப்டோட இது பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்சி இப்போ இதை கிளிக் பண்ணாலும் எதுவுமே வெளிவாகாது. நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ஏதாவது சர்ச் பண்ணிருக்கலாம். அப்படியே வந்து செட்டிங்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கலாம். இங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி சீரிஸ்க்கு வந்து ஃபைல் ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தா கீழே வந்து ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிருக்கலாம். அதை படிச்சுட்டு இருக்கலாம். நியூஸை வந்து சின்னதாக்கி வந்து படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணி ஒரே சமயத்தில் 4 விதமான வேலைகள் 5 விதமான வேலைகளை ஒட்டுக்கா நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மல்டி டாஸ்கிங் பற்றின டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இதில் வந்து நீங்கள் அலைன் பண்ணுறது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பண்ணுறது நீங்களே பார்க்கலாம். இப்போ இது வந்து ஸ்னாப் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ப்ளஸ் கிளிக் பண்ணி வந்து ரைட் பட்டன் கிளிக் பண்ணி அந்த பக்கம் வந்து போயிடும். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ சின்னதுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வெளியே போய்க்கலாம். ஸோ வேறு கீழே வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம். அதாவது அந்த அப் டவுன் லெஃப்ட் ரைட் பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தா இதை இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதை இதை ரீசைஸ் பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை ஒரே டைமில் ஏகப்பட்ட வேலையை நம்ம செய்கிறதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். சின்ன சின்னதாக இப்படி வச்சுக்கலாம். வெயிட் பண்ணிக்குது ட்ராக் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரே விஷயத்த அதாவது ஒரே டைமில் 4 விஷயத்தை செய்கிறப்ப தான் மல்டி டாஸ்கிங். ஸோ இது எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இதை வந்து உங்களோட ரியல் லைஃப்பில் வந்து எப்பப்போ எந்தெந்த விஷயத்தை எப்படி மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மல்டி டாஸ்கிங் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அதையும் காரணத்தை சொல்லிட்டிங்கன்னா நம்ம அடுத்த டைம் அந்த வீடியோ பண்ணும்போது அந்த தப்புகளை வந்து சரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.